உனக்கு நல்ல வெகுமதியெலாம் கத்தர் கொடுத்துருக்குறாங்க, நீ எடுத்து மற்ற படிக்கிறவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் பிள்ளைங்களை கத்தருக்குள்ளாய் வளர்க்க முடியும். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாங்க, உன் சந்ததி என்னால் ஆசீர்வதிக்கப்படும் வாக்கு கொடுத்துட்டாங்க, அது கத்தர் பார்த்து கொள்ளுவாங்க அப்படின்னு அப்படி வாக்கு தத்தம் நிறைவேற்றப்படும்படியாய் இந்த நாளிலும் கத்தருடைய கிருபையினாலே இந்த குடும்ப ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு கத்தர் கொடுக்குற வாக்கு தத்தம் தான், உன் சந்ததி என்னால் ஆசீர்வதிக்கப்படும். பார்க்குற யாவரும் சொல்லுவாங்க இது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று. அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளையை பெற்ற தாய் பாக்கியவதி என்று சொல்லணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிப்பது மாத்திரமல்ல, பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்தாதான், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வளர்க்கும் பொழுது தான் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நடந்து கொள்ளுவாங்க. அருமையான பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்துவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் விசுவாசத்தோடு ஆண்டவர் என் பிள்ளையை நீங்கள் ரட்சித்தான் ஆகணும்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்கன்ற வார்த்தையின்படி அந்த மேலான மகிமையான சந்தோஷத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியால் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிங்க. வேதாகமத்தில் நம்ம பார்க்குற 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். பாட்டியாகிய லோவிசாலும் தாயாகிய ஐனிகேயாலும் தீமோத்தேயுக்காக ஜெபித்தாங்க. அந்த விசுவாசமுள்ள ஜெபம் தீமோத்தேயு ஒரு வல்லமுள்ள ஊழியக்காரராய் எத்தனையோ பாடு, எவ்வளவோ போராட்டம், எவ்வளோ தீங்கு அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்த பொழுது கூட ஆண்டவருக்காக எடுத்து வைத்த காலை பின் வைக்காதபடி ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்யும்படியாய், ஒரு வல்லமுள்ள ஊழியம் செய்யும்படியாய், ஆண்டவருடைய உள்ள மகிழும்படியான ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவருக்காக செயல்பட்டார். ஊழியக்காரனாய் எழும்பி நின்றார். ஏன்னு சொன்னால் தீமோத்தேயு ஆண்டவருக்காக எழும்பி வல்லமையை வைராக்கிய ஊழியம் செய்வதற்கு அவங்க பாட்டி லோவிசாலும் தாய் ஐனிகேய விசுவாசம் உள்ள ஜெபம் ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி அருமையான உங்கள் பிள்ளைங்களோட ரட்சிப்புக்காய் பிள்ளைங்கள ரட்சிப்புக்கு விரோதமாக எவ்வளவு தூரம் போனாலும் உங்கள் விசுவாச ஜெபத்தை நிறுத்திடாது. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடைய கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பை கொடுக்குற இயேசு ராஜா தான். நம்ம ரட்சிக்கப்படும்படியா அவர் தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த தேவனுடைய கரத்தில் ஆண்டவரே அந்த கல்வார் ரத்தத்தின் வல்லமே பிள்ளையை ஆண்டவரே எங்கள் கழுவிங்க, ரட்சகரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், முதலாவது என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், எனக்கு அந்த சந்தோஷம் இந்த பிள்ளைகளுக்கு உங்களால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சமத்தை அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தை விடாதபடி ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க சில தாய்மார் சொல்லுவாங்க, எவ்வளவோ ஜெபிக்கிறேங்க, ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடியலையே. முன்பு இருந்ததை விட இப்போ அநேகருடைய பழக்கம், அவனுக்கு அநேக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆகினால் இன்றைக்கி மனம் போல் ஜீவிக்கிறான். முந்தி சின்ன வயது ஏதோ அவன்கிட்ட கொஞ்சம் சொல்ல முடியும், இப்போ பிள்ளைங்கிட்ட வாயே திறக்க முடியல. அவங்க கல்லூரி வாழ்க்கைக்கு போயிட்டாங்க, அவங்க நமக்கு மேலே பேசுகிறாங்க, நமக்கு தெரியாத கம்ப்யூட்டர் ஞானங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேச முடியல. நீங்கள் பேசாமல் இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி எத்தனையோ தாய்மார் தகப்பன்மார் கண்ணீர் வடிப்பது உண்டு. ஒருவேளை இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட நிலைமையில் எத்தனையோ மாதங்களாய் வருடங்களாய் ஜெபிக்கிறேன், இன்னும் மாற்றத்தை பார்க்க முடியலை, சூழ்நிலை இல்லை ஒரு மாற்றத்தை பார்க்க முடியலை, நாளுக்கு நாள் என் பிள்ளைடைய வாழ்க்கை மனமோல ஜீவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட வேதனையோடு கூட இன்றைக்கி நம்ம வார்த்தைக்கு அவங்க செவி சாய்ப்பதே கிடையாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் பேசாமல் இருங்க, உங்கள் வாயை மூடுங்கன்னு சொல்கிற பிள்ளைகள் கூட அப்படிப்பட்ட நிலைமையில் கூட பெற்றோர் வேதனைப்படுவாங்க. வாயே திறக்க முடியாதுக்கா. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசித்தவளை பாக்கியவது என்ற வார்த்தையின்படி உங்கள் விசுவாசத்தை விட்டுறாது. ஆண்டவரால் தான் முடியும். நம்முடைய வாயின் வார்த்தை இல்லை, நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, ஆண்டவரால் முடியும். ரட்சகரால் மாத்திரம்தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். அந்த ரட்சகருடைய பாதப்படியில் விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என் பிள்ளையுடைய வாழ்க்கை துன்மார்க்கமாய் மனம் போல ஜீவித்தாலும் ஏன் கண்ணு உமத்தான் பார்க்குது ஆண்டவரே, உங்கள் பேரில் நான் விசுவாசத்தில் நான் குறைபடாதபடி ஆண்டவரே என் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியாய் விசுவாசம் குறைபடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஊழியத்தின் பாதையிலும் கூட பாருங்கள், எப்போவுமே சொல்லேன் கிராம ஊழியம் ரொம்ப விரும்புவேன்னு சொல்லி. அப்படி கிராம ஊழியத்தில் போன பொழுது கடந்த ஒரு 8 மாதங்களுக்கு முன்பாக ஒரு தாயார் கண்ணீரோடு கூட சாட்சி சொன்னாங்க.
கூட்டம் முடிந்தோடனே என்னிடமா வந்து பல காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. அப்போ அந்த சகோதரி பாருங்கள், அந்த தாயார் சொன்னாங்க, அம்மா எனக்கு ஒரே ஒரு மகன்தான், செல்லமாக வளர்த்துட்டோம். என்னை விட அவங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்தாருன்னா, ஒரே ஒரு பிள்ளை, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் அவன் பிறந்தான். ஆனால் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒழுங்காக படிக்கவே மாட்டான். ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னால் என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு போயிடுவான், எங்கேயோ சுத்த போயிடுவான். அவன்கிட்ட பேசவே முடியாது. சின்ன வயதுலேயே பாருங்கள், பீடி குடிக்கிற பழக்கம்லாம் இருந்தது. அதை அவன்கிட்ட எடுத்து சொல்லவே முடியாது. அவங்க அப்பா சரி விடு, அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு இந்த வேதனையை தாங்க முடியல. ஒரு பிள்ளை, நான் ஜெபிக்கிற தாயார், என் பிள்ளை இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி எனக்கு வேதனைமா. இதை பார்த்து அவனை பார்த்து என்னால் சாப்பிட முடியல. இரவெல்லாம் அவன் காரியமாக துக்கப்பட்டு என்னால் தூங்கவும் முடியலை. இன்றைக்கி அவன் நிமித்தமாக நான் நல்ல ஹெல்த்தியாக இருந்தேன், நல்ல பலனாக இருந்தேன். இன்றைக்கி நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த தாயார் வந்து சொன்னாங்க, என்ன செய்யனே தெரியலை அப்படி. அன்னைக்கு அந்த தாயாருக்கு இந்த வார்த்தையை தான் கர்த்தர் கொடுக்க சொன்னாங்க. அவங்க வந்து ஜெபித்து விட்டு போன ஒரு வாரத்தில் திரும்ப என்ன சொன்னாங்க, ஏம்மா அவன் இந்த ஊர்லேயே இருக்க முடியாதுன்னு சொல்லி யாரோ நண்பர்கள் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி, அவனுக்கு 16 வயசு ஆகுது, படிப்பை கூட முடிக்கலை. அந்த சிநேகிதனோட பாம்பேக்கு போயிட்டான். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்க ஜெபித்து போய் ஒரு வாரத்தில் வந்து இந்த காரியத்தை சொன்னாங்க. ஏன் கண்ணு முன்னாடி இருந்த மகனே என்னால் திருத்த முடியலை. எங்கள் கண்ணுக்கு மறைவாக அந்த பட்டணத்துக்கு போயிட்டான். எத்தனை துன்மார்க்கரோடு சேர்ந்து அவன் எப்படி அவன் வாழ்க்கையை வாழ போகிறானோ, ரொம்ப பயமாக இருக்குது. ஒரே மகிமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோடு கூட அழுதான். அப்போ கத்த இதே வார்த்தையை தான் கத்த சொன்னாங்க, உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறத விட ஆண்டவரே உங்கள் கண் அவனை பார்க்கட்டும், உங்கள் கண் பார்வையை அவனை ஒப்பு கொடுக்குறேன். நான் எவ்வளோ தான் பேசினாலும், நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் ரட்சிப்பு உங்கள் கரத்தில் தான் இருக்குது. நீங்கள் தான் என் பையனை ரட்சிக்க முடியும் ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அந்த பட்டணத்துக்கு போயிட்டான். அவனை நான் தினந்தோறும் பார்க்கவும் முடியாது, அவன் எப்போ வருவானோ. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர், ரட்சகர் உடைய வல்லமை அவனை நிரப்பட்டுன்னு மாத்திரம் உங்கள் விசுவாசம் குறைபடாதபடி ஜெபிங்கன்னு சொல்லி இதைத்தான் கர்த்தர் அன்னைக்கு ஆலோசனை கொடுக்க சொன்னாங்க. ஆலோசனையை பெற்று போனாங்க. அடிக்கடி வந்து பார்த்துக்கொள்வாங்க. அப்போ சொல்லுவாங்க, 15 நாள் 20 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ 2 வார்த்தை பேசான், நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், அவ்வளோதான் சொல்லுவான். என்ன சம்பாதிக்கிறான், என்ன சம்பளம், அதெல்லாம் தெரியாது. அவனுடைய நண்பர்கள் யாரிடமாவது கேட்கலான்னா அந்த ஃபோன் நம்பர் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒன்று, ஆண்டவர் உங்கள் மூலமாக சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவர் பேரில் வைத்திருக்க விசுவாசம் குறைபடாதபடி ஆண்டோடைய சமத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். ஏன்னா அவரால் எல்லாம் கூடும். ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க முடியும். அந்த விசுவாசத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் இப்போ நாளுக்கு நாள் ஒரு முழுமையான பரிபூர்ணமுள்ள ஒரு விசுவாச ஜெபமாய் மாறிட்டு அப்படின்னு அந்த தாயார் வந்து சொன்னாங்க. அப்போ அந்த தாயார்கிட்ட சொன்னேன், உங்கள் விசுவாசம் நீங்களே சொல்கிறீங்க ஒரு பூரணப்பட்டாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்கள். இனி நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் மகிமையான சாட்சி அவங்க மகனை நிறுத்த போகிறாங்க. அந்த செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீங்க, மகிழ்ச்சியோடு வந்து சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லி அந்த தாயார்கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன். கடந்த ஒரு 1.5 மாதம் இருக்கும். அந்த அருமையான தாயார் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட வந்தாங்க. என்னன்னு கேட்டப்ப அந்த தாயார் சொன்ன ஒரு காரியம், என் மகன் வந்திருக்கிறான், அடுத்த வாரம் கூட்டத்துக்கு என் மகனை கூட்டிகிட்டு வருவேன். ஏம்மா என் மகனா இல்லைம்மா, ஏன் மகன் மாதிரி இல்லைம்மா, அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் வந்திருக்கிறான், கர்த்தருடைய ரட்சிப்பனால் நிரப்பப்பட்டு வந்திருக்கிறான். என் மகன் வந்து நின்னோன்னு அவனை பார்த்ததும், அவன் என்கிட்ட பேசுகிறதையும், அவன் எங்கிட்ட வந்து முதலாவது வந்த உடனே தான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கி நான் இயேசுடைய பிள்ளை, நான் இந்த கிராமத்துக்கு வந்து நான் கர்த்தரை பற்றி என் கூட படித்த என்னோடு கூட துன்மார்க்கமாக அலைந்த எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவேன்னு சொல்லி வந்து இறங்கின 1 மணி நேரம் அதைத்தாமா பேசினா. அப்போ அவன்கிட்ட கேட்டோம், என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று கேட்ட பொழுது அவன் சொன்ன ஒரு காரியம், யாரோ ஒருவர், எனக்கே தெரியாது, அவர் யாரோ ஒருவர் என்னை சந்திக்கும்படி, அவன் மகன் சொன்னது அந்த தாயார் சொல்கிறாங்க, யாரோ ஒருவர் எனக்கே தெரியாத ஒரு புதிய நபர் என்னை சந்திக்கும்படியாய் வந்தாங்க. அவங்க என்னை அரவணைத்து அன்பாய் கூப்பிட்டு பேசினாங்க. நான் வேலை பார்க்குற இடத்துல, இந்த கம்பெனியில் ஒரு சின்ன வேலை தான், கையால் வேலையாக தான் பார்த்தேன். அவர் என்னை அப்படியே அரவணைத்து பேசினார். கர்த்தருடைய அன்பை சொன்னார், கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொன்னார், கர்த்தர் தான் நேசிக்கிறவன் சொன்னார்,
கர்த்தர் கூட இருந்தால் தாப்பா அந்த உலகத்தில் வாழ முடியும். எல்லாவற்றையும் ஒரு கதை போல சொன்னார். அவர் சொல்ல 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 என் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அது எப்படி வந்தது எனக்கு சொல்ல தெரியல. எப்படி நான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டே எனக்கு சொல்ல தெரியல. அவர் சொன்ன உடனே என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அப்போ என்னை பார்த்து அந்த ஐயாவை பார்த்து எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஐயா எனக்காக ஜெபித்தாங்க. அந்த புதிய நபர் எனக்காக ஜெபித்தாங்க. அந்த ஜெப வேளையில் என் உள்ளம் உடைக்கப்பட்டது. எப்படின்னு எனக்கு இன்னும் புரிந்து கொள்ள முடியலை. என் உள்ளம் உடைக்கப்பட்டது. நான் அழுது, இயேசுவே, நான் இனிமே உம்மா பிள்ளை, உங்கள் கருத்தை ஒப்பு கொடுக்குறேன், நான் உமக்காக வாழ்வேன், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி அர்ப்பணித்தேம்மா, நான் இப்போ இயேசுடைய பிள்ளைம்மா அப்படின்னு சொல்லி என் மகன் சொல்லி அந்த சகோதரி பாருங்கள், அவ்வளோ சந்தோஷத்தோடு அப்படி ஒரு அற்புதம் நடக்கும் நினைச்சே பார்க்கலையே. ஏன் தெரியுமா அந்த அற்புதம் நடந்தது? அந்த தாயருடைய விசுவாசம் பூரணப்பட்டது. ஆண்டவரால் முடியும். சூழ்நிலை எவ்வளோ மோசமாக போகட்டும், தான் கண் பார்வையில் இல்லை, தான் சொல்லு கேட்குற அளவுக்கு பக்கத்தில் இல்லை, அவன் எங்கேயோ போயிட்டான், நண்பர்களோடு துன்மார்க்கமான நண்பர்களோட போனாலும் ஆண்டவர் அவனை கர்த்தர் ரட்சிப்புகளை நடத்துவாங்க, ஆண்டவர் அவனை ரட்சிப்பாங்கன்ற விசுவாசம் பூர்ணப்பட்டது நிமித்தமாய் அருமையாய் பாருங்கள் அந்த தாயார் வந்து சாட்சி சொன்னாங்க. அருமையானவளை இன்றைக்கும் உங்கள் பிள்ளையுடைய காரியமாய் ஜெபிக்கிற தாயாராய் நீங்கள் அந்த ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற இன்னும் மனமாற்றம் இல்லை அப்படி சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் விசுவாசம் பூரணப்படட்டும். அந்த பூரண விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவாங்க. இதே போல் உங்கள் பிள்ளைகளும் ஆண்டோடைய நாம மகிமைக்காய் எழும்புவாங்க. அது மாத்திரமல்ல, ரட்சிப்பு மாத்திரமல்ல, இன்னும் பிள்ளைகளுக்காய் கூட இந்த நாளில் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த நாளில் உங்கள் பிள்ளையுடைய மற்ற ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண காரியம் நடைபெறணும், பிள்ளைகளுக்கு வேலைக்குரிய வழிகள் திறக்கப்படணும், பிள்ளைகள் குடும்பங்கள் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய மற்ற காரியத்திற்காய் கூட மற்ற ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபிக்கிற தாயாராய் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். அருமையானவர்களே, கானானிய ஸ்திரீயை யோசித்து பாருங்கள். மத்தேயு 15 மகளுடைய அந்த பிசாசின் கொடிய வேதனையால் அவதிப்பட்ட மகளுடைய விடுதலைக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறாங்க. ஆண்டவர் கேளாதவர் போல் இருந்தார். அப்போ அங்கே இருக்க சீஷர்களோட என்ன சொல்லுகிறாங்க, ஏதாவது வார்த்தையை சொல்லி இவளை அனுப்போம். அப்படி சீஷர்கள் மூலமாக நிந்தனையான வார்த்தை வந்த பொழுது கூட அந்த அருமையான சகோதரி ஆண்டவர்கிட்ட சொல்கிறத நிறுத்தவே இல்லை. என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு அந்த போராட்டத்தில் விடுதலை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்ய உங்களை தவிர வேறு வழியே கிடையாது, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளை போடுவது நல்லதல்ல திரும்பவும் தன்னை தாழ்த்துறாங்க. ஆண்டவரே நான் நாய்க்குட்டி தான், ஆண்டவரே சமூகத்தை தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் விசுவாசம் பெரியது, உன் மன விருப்பத்தின்படியே உனக்காக கடவுள். இந்த கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. ஆண்டவர் சமூகத்தில் கேட்ட ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மனசில் எல்லா விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றினாங்க. ஏன் தெரியுமா, ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கும் வரைக்கும் அவங்க ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. ஆண்டவர் கேளாதவர்கள் இருந்த பொழுதும் உதவி செய்யுன்னு கேட்டாங்க. நிந்தனையான வார்த்தைகள் வந்த பொழுதும் அற்பமான வார்த்தைகள் வந்த பொழுதும் அவங்க ஜெபத்தை நிறுத்தலை. ஆண்டவர் சமத்தை தன்னை தாழ்த்தினாங்க. இன்றைக்கு அருமையான உங்கள் விசுவாச ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. எவ்வளோ மாதங்களாய் வருடங்களாய் நான் ஜெபிக்கிறேனே, உபாசிக்கிறேனே, கண்ணீர் வடிக்கிறேனே, இன்னும் என் பிள்ளையுடைய ஆசீர்வாதக்கான வழி திறக்கப்படலையேன்னு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்றைக்கி விசேஷமாய் கர்த்தர் சொல்கிறாங்க, உன் சந்ததி என்னால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் கட்டாயமாய் வார்த்தையை சொன்ன கர்த்தர் கட்டாயமாக வாக்கு மாறாதவராய் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும் உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஜெபந்தான் செய்யும். ஜெபத்தின் மூலமாக தான் ஆண்டவர் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு போராடி ஜெபித்தார், ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆசீர்வதிங்க ஆண்டவர், நான் போக மாட்டேன்னு ஜெபித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. அதே போல் ஆண்டவர் உங்கள் பிள்ளைங்க வளர்க்க முடியாது கொடுத்துருக்குறீங்க. என் பிள்ளையுடைய திருமண காரியம் நடத்தப்படணும், என் பிள்ளைக்கு வேலைக்கு வழி திறக்கப்படணும், என் பிள்ளையுடைய குடும்பங்கள் சமாதானமாக இருக்கணும், என் பிள்ளைய சரித்திர காணப்படும் இந்த பலவீன வியாதியை நீங்கள் ஆண்டவரை விலக்கி போடணும், என் பிள்ளைய பிசாசின் போராட்டத்துக்குள் கிடக்கிற இந்த பாதிப்பிலிருந்து இந்த சாபக்கட்டு விடுதலை தாருங்க. அப்படியா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும் உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஏன்னா ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. இந்த நாளிலும் அப்படியா ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி மாத்திரமல்ல, தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும் வரை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதை நிறுத்தாதபடி ஜெபிங்க. உங்கள் உள்ள மகிழும்படியாய்
உங்கள் சந்ததிகள் மூலமாய் சந்ததி சந்ததியாய் ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் வழி நடத்துவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இன்றைக்கி விசேஷமாய் தகப்பனே ஆண்டவரே கர்த்தர் கொடுத்தீங்களே, உங்கள் சந்ததி என்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே தகப்பனே என்னோடு கூட இணைந்த ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிற